Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். And you're most welcome to the Covenant of the Day. And today is the 6th May 2026, Wednesday, புதன்கிழமை. இந்த காலை வேளையிலே உங்களை இந்த உடன்படிக்கை தியானத்தின் மூலம் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. அருமையானவர்களே, நான் சொன்னது போல பவுல் திருச்சபைக்கு ஆலோசனை கொடுத்து வருகிறார். பலவிதமான கள்ள போதனைகள், அதை குறித்து தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அது கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சரிங்களா? அது 2வது பகுதியை தான் நான் வசனமாய் போட்டிருக்கிறேன். சரிங்களா? Colossians chapter 2 verse 8, the second part B. After the traditions of man, after the rudiment of the world and not after Christ. அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றியதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. இது கிறிஸ்துவை பற்றினதல்ல. நாட் ஆஃப்டர் கிரைஸ்ட். வாட் இஸ் தட்? ஸோ நம்ம மேலே அந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தை பார்க்கணும். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். Beware lest any man spoil you through philosophy and vain deceit. என்ன சொல்லுவாரு? philosophy, இந்த உலகத்தினுடைய ஞானம், லௌகீக ஞானம், தந்திரமான காரியம், இதை இப்படி செஞ்சா அல்லது அப்படி போட்டா, அதை அப்படி பண்ணா, இதை செஞ்சா, இதை கட்டினா, இப்படி எல்லாம் ஆசைகள், லௌகீக ஆசைகளை பற்றி சொல்ற. லௌகீக ஆசையை அது விசுவாசத்தை விட்டு விலக செய்யும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மாயமான தந்திரங்கள், மேஜிக் அண்ட் விட்ச்கிராஃப்ட், செய்வனைகள், மந்திரம், தந்திரம், இவைகள் எல்லாம் என்ன செய்வாங்க? உங்களுடைய விசுவாசத்தை கொள்ளையடித்து விடுவார்கள். They will rope your faith. Yes, ஆமாதானுங்களே. You have to be very careful. இப்படி விசுவாசத்தை நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கொள்ற மாதிரி பிரச்சனைகள், கஷ்டங்கள் வரும்போது, நேற்று ஒருத்தர் என்னை தேடி வந்தார் ஜெபிக்கிறதுக்காக. யாரோ என்னை பற்றி சொல்லியிருக்காங்க, அதனால் வந்திருக்கார் ஜெபம் பண்ணுறது. அவர் கிறிஸ்தவர் தான், இன்னொரு சபையை சார்ந்தவர். ஆனால் அவருக்கு இந்த பிசாசுடைய போராட்டம், தொந்தரவு அதிகமாக இருக்குது, ஜெபம் பண்ண வந்தார். அப்போ நான் கேட்டேன், இப்படிலாம் இருக்கிறதுனால எங்கேயாவது பார்க்க போனீங்களான்னு கேட்டேன். ஆமாம் பாஸ், நான் அங்கே போனேன், இங்கே போனேன். சரி, ஏன் போனார்? இந்த மந்திர தந்திரங்களுடைய ஆலோசனைகள், இந்த லௌகிக ஆலோசனைகளை கேட்டு விசுவாசத்திலே இயேசு ஆண்டவராலே முடியும் என்பதை அறியாமல் மறந்து அதை விட்டு கொடுத்துட்டு, if I go there I will get a solution because somebody told you. இப்போ அதைத்தான் பவுல் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருங்க, இந்த மாதிரி போதனைலாம் வருது, கவனமாக இருங்க, உங்களை வஞ்சிப்பார்கள், ஏமாற்றுவார்கள். அப்போ விசுவாசத்தில் ஒரு தடமாற்றம் வந்துடும். தடமாற்றம் வந்தவுடனே நம்ம try because we want a solutions. ஆனால் உன் விசுவாசம், உன் நம்பிக்கை ஆண்டவர் கட்டாய முடியும். ஆகவே இந்த கடைசி காலத்திலே நமக்கு சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், பல ஆலோசனைகள் வரும். Because we are living in a multi-race country and we have lot of faith and beliefs among us. நமக்குள்ளே பலவிதமான நம்பிக்கைகள் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் விசுவாசத்தை அறிந்து உணர்ந்து பலப்பட்டு உறுதியாக இருப்பீர்களானால் தான் நீங்கள் இயேசுநாதரை கடைசி வரைக்கும் ஆராதிக்கிற பிள்ளைகளாக, அதை நம்பி வாழ்கிற பிள்ளைகளாக இருப்பீங்க. சரிங்களா? புரியுதுங்களா? அதனால தான் பைபிளில் நமக்கு வார்ன் பண்ணுது, எச்சரிக்கையாக இருங்கள், ஏமாந்து போய்விடாதீர்கள். சாத்தான் உங்களை கொள்ளையடித்து விடுவான். எதை? உன்னுடைய நம்பிக்கையை, விசுவாசத்தை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளிலே இந்த வசனத்தை நாங்கள் அறிந்து உணர்ந்து உமக்கு மகிமையாய் வாழ உதவி செய்யுங்க ஐயா. சாத்தான் எங்களுடைய நம்பிக்கைகளை எடுத்து விடாதபடி நாங்கள் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளை இயேசுவே நாமத்திலே ஆசீர்வதிங்க. உங்கள் வல்லமை கடந்து போகட்டும், ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.
பிரதர் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, இப்படிப்பட்ட சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கிறதா? வந்திருந்தா பரவாயில்ல, ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. இனியும் விசுவாசத்தை விட்டு விடாதீங்க. டேக் கேர் and God bless.